Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயசம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வெல்லம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அது வெறும் வாணலியில் கைவிடாமல் கருகாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா கொஞ்சம் இதனால் அடி பிடிச்சிட்டா பாயசமும் நமக்கு அதே ஸ்மெல் வரும். நிதானமாக மீடியம் ஹீட்டில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுக்க வறுக்க நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் பருப்பை சேர்த்துட்டு 2 விசில் வச்சுட்டு எடுத்துட்டாச்சு. இப்போ 2 விசிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போது நம்ம 1/2 கப் அளவுக்கு தேங்காவை ஒரு 10 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோடவே ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பேஸ்ட் ரெடி. அதே மாதிரி இப்போது வெல்லமும் 1 கப் எடுத்துகிட்டு நம்ம அதை சுடு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஏன்னா கல்லெல்லாம் இருக்கும். கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு இதை நம்ம வெந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பருப்போடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடணும். ஏன்னா ஆற ஆற கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10-12 முந்திரியை உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது பாதி அளவு வறுபடட்டும். கூடவே நம்ம ஒரு 15 திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்ம முந்திரி பாதி அளவு வறுபட்டதும் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்கிற இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். Thank you for watching.